फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்கான தமிழ் தகுதி தேர்வுக்கு புதிய பாடத்திட்டம் வெளியிட்டிருக்காங்க. அந்த பாடத்திட்டத்தின்படி இலக்கண டாபிக்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கா வந்து பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்தெழுதுக கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் நம்ம சமச்சீர் புக்ல இருந்து எங்க படிக்கிறது அப்படிங்கறத பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி நேத்து 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய எல்லா சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகளும் நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ வந்து தனி பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். நியூ சிலபஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட் இருக்கும். சோ இது வந்து அதோட கண்டினியூஷன். இதுல வந்து 6th ஸ்டாண்டர்டோட இரண்டாம் பருவத்துக்கான பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த வீடியோ பார்க்கறீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இதுக்கு வாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இடம் எல்லாம் இது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இடம் கூட்டல் எல்லாம். சோ இது எப்பயும் போல உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இங்க வந்து என்ன இருக்கு, மெய் எழுத்து, இங்க உயிர் எழுத்து இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தான மே அப்படிங்க மாறும். சோ இடம் எல்லாம் அப்படிங்கிறது வரும். அடுத்து மாசரை இது எப்படி பிரிச்சிருக்காங்க, மாசு கூட்டல் அரை. மாசு கூட்டல் அரைல இசு சூங்கிறது எப்படி எழுதுவோம் நம்ம, இச்சு பிளஸ் ஊ, இச்சு பிளஸ் ஊ இருக்கு. அப்ப உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும். அதாவது இந்த இடத்துல உயிர் எழுத்து வந்துச்சுன்னா இந்த ஊ வந்து மெய்யை விட்டுட்டு போயிடும். அப்படி போகும்போது இச்சு இருக்கும். இங்க இருக்கக்கூடிய முதல் எழுத்தான ஆ, இச்சும் ஆவும் சேர்ந்து சாவா மாறும். மாசரை அப்படின்னு சொல்லி மாறும். அடுத்து குற்றம் குட்டல் இல்லாதவர், குற்றம் இல்லாத, ஏன்னா இங்க உயிரெழுத்து இங்க இங்க மெய் எழுத்து இங்க உயிர் எழுத்து இருக்கு. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தான மீ வந்து மாறும். இம் குட்டல் இ மீ. அடுத்து சிறப்பு குட்டல் உடையார், சிறப்புடையார். இதுல என்ன ஆகுதுன்னா இந்த உகரம் மட்டும் என்ன ஆயிருது, ரிமூவ் ஆயிருது. ரிமூவ் ஆயிட்டு சிறப்புடையார் அப்படின்னு சொல்லி சேர்ந்து வந்துருது. ஓகேவா, ஊ மட்டும் வராது, அப்படியே சேர்த்து எழுதிட வேண்டியதான், சிறப்புடையார். அடுத்து கைப்பொருள், கை கூட்டல் பொருள். இங்க என்ன ஆகுதுன்னா வல்லினம் மிகுந்து வருது, இப்புங்கிற வல்லின எழுத்து மிகுந்து வருது. இது எப்படி வருதுன்னா கை, கை அப்படிங்கிறது என்னது, இக்கு பிளஸ் ஐ. ஓகேவா, சோ ஐயில முடியக்கூடியது. ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. ஓகேவா, சோ இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் நான்காம் வேற்றுமை உறுப்பும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு அடுத்து என்ன வரணும், என்னது மெய் எழுத்தான, அதாவது வல்லின எழுத்து வந்து மிகுந்து வரணும். வல்லின எழுத்து எதை பொறுத்து வரும் அப்படின்னா இதோட முதல் எழுத்து என்ன, பாவரிசை. அப்ப அதுக்கான மெய் எழுத்து தான் வரும். சோ இப்ப கைப்பொருள். அடுத்து மானம் குட்டல் இல்லா, மானம் இல்லா. இதுவும் என்னது, இங்க வந்து என்ன ஆகுதுன்னா இம்மு வந்து இரட்டிப்பாகுது. சோ இரட்டிப்பாயிட்டு ஒரு இம் வச்சுட்டு இன்னொரு இம்மு தான் என்ன பண்ணுது, இந்த உயிரெழுத்தோட சேருது. இம் குட்டல் ஈ வந்து மீயா மாறுது. சோ அப்ப மானம் இல்லா, இம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீ போடணும், மானம் இல்லா. அடுத்து பசியின்றி, பசி கூட்டல் இன்றி, பசியின்றிய பசி கூட்டல் இன்றி. இதுக்கு ஒரு புணர்ச்சி விதி இருக்கு. என்னன்னா ஈ ஐ வழி எவ்வும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஐ வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து என்னவா வரும், யா அப்படிங்கிறது வரும். இதுக்கு பதிலா யாங்கிறது வரும். அப்படிங்கிறப்போ இந்த ஈக்கு வந்து என்னவா மாறுது, இந்த ஈயா மாறுது, பசியின்றி. சோ அதனால பசி கூட்டல் இன்றி வந்து பசி இன்றின்னு மாறும். ஓகேவா, அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து படிப்பறிவு, படிப்பு கூட்டல் அறிவு, படிப்பு கூட்டல் அறிவு. இந்த பூவை வந்து இப்பு பிளஸ் ஊன்னு போலாமா, ஊ போகும்போது இங்கே உயிரெழுத்து வர்றதுனால ஊ வந்து உயிர் விட்டு போயிடும். ஸோ அப்போ மெய் விட்டு போயிடும். அப்போ என்ன ஆகுது, இப்பவும் ஆவும் சேர்ந்து பாவா மாறிடுது, படிப்பறிவு. அடுத்து காடு கூட்டல் ஆறு. இங்க வந்து காட்டாறுன்னு வரும். ஏன்னா இங்க வந்து என்ன ஆகுது, இந்த இட்டுக்கான இதுக்கான மெய்யெழுத்து வந்து இரட்டிப்பாகுது. சோ அப்ப ரெண்டு இட்டு வந்துரும். ரெண்டு இட்டுல ஒரு இட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இங்க பக்கத்துல உள்ள ஆவான உயிரெழுத்தோடு சேர்ந்து டாவா மாறிடும். அப்ப இட்டு டா, காட்டாறு அப்படின்னு சொல்லி மாறிடும். காடு கூட்டல் ஆறு, காட்டாறு. அடுத்து அறிவுடைமை. இந்த அறிவு கூட்டல் உடைமையில இந்த ஊ மட்டும் போயிட்டு அறிவுடைமை அப்படின்னு சேர்ந்துரும். அறிவு கூட்டல் உடைமை, அறிவுடைமை. அடுத்து இவை கூட்டல் எட்டும். இங்க என்ன ஆகுதுன்னா இவை எட்டும், ஏ வந்திருக்கு, இது வந்து இந்த ஏவா மாறுது. ஓகேவா, சோ இவை எட்டும். அடுத்து நன்றி அறிதல், நன்றி கூட்டல் அறிதல் அப்படிங்கிறது வருது. ஆ வந்துச்சுன்னா யாவா மாறுது, அங்க ஈ வந்துச்சுன்னா யாவா மாறுது அப்படிங்கறத பார்த்தோம்ல. அதே மாதிரி ஆ வந்துச்சாலும் யாவா மாறுது. அதே மாதிரி ஏ வந்துச்சுன்னா ஏவா மாறுது. நன்றி அறிதல், நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை. சோ பொறையுடைமைக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஊக்கு பதில யூ வந்து மாறிடுது, பொறையுடைமை அப்படின்னு மாறுது. அறிவுடைமையில வந்து இந்த ஊ மட்டும் போயிட்டு அறிவுடைமைன்னு வந்துருது. அங்க ஆல்ரெடி ஊ இருக்கிறதுனால இங்க வந்து யூவா மாறிடுது, ஊ வந்து யூவா மாறிடுது.
பாட்டிசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து இங்க என்ன ஆகுது 2வும் ஈவும் சேர்த்து 2 வந்து இட்டு பிளஸ் ஊன்னு மாறுமா இங்க உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும்ங்கிற விதிப்படி ஊ போயிரும் இட்டும் ஈயும் சேர்ந்து டீயா மாறிடுது. அடுத்து கண்ணுறங்கு கண் கூட்டல் உறங்கு இங்க என்ன ஆகுதுன்னா இன் வந்து இரட்டிப்பாகுது இரட்டிப்பாயிட்டு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தான நூ வந்து வந்துடுது இன் பிளஸ் ஊ நூ. கண்ணுறங்கு வாழை கூட்டல் இலை வாழை இலை அப்படின்னு வருது இங்க இருக்க ஈ வந்து இந்த ஈயா மாறிடுது யாவோட ஈயா மாறிடுது. கை கூட்டல் அமர்த்தி கையமர்த்தி ஆ வந்து யாவா மாறுது ஸோ ஆ வந்து யாவா மாறுது ஈ மாறுது அப்புறம் வந்து மேல என்ன பார்த்தோம் ஊ வந்து யூவா மாறுது ஓகேவா ஸோ எல்லாமே யா வரிசைகளாக மாறுது உயிரெழுத்துக்கள் எல்லாமே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கை அமர்த்தி யா வரணும். பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று இல்லு ஆவும் சேர்ந்து லாவாக மாறுது. இது வந்து போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை ஸோ போகி பண்டிகை அப்படிங்கிற இடத்துல இங்க என்ன வருது வல்லினம் மிகுந்து வருகிறது பாக்கான வல்லின எழுத்து வந்து இப்பு ஸோ போகி பண்டிகை. அடுத்து பொருளுடைமை பொருளுடைமை வந்து பொருள் கூட்டல் உடைமைன்னு பிரிக்கலாம் இல்லு ஊவும் சேர்ந்து உயிரெழுத்து மெய் எழுத்து சேர்ந்து உயிர்மெய் எழுத்தான லூவாக மாறுது பொருளுடைமை. அடுத்து உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம் இங்க என்ன ஆகுது தூ வந்து இத்து பிளஸ் ஊன்னு மாறுமா இத்து பிளஸ் ஊ மாறுது இங்க ஏங்கிற உயிரெழுத்து வந்தனால இந்த உக்குரல் ஊ வந்து மெய் விட்டு போயிடும். அப்ப இத்து பிளஸ் ஏ சேர்ந்து தேவாக மாறுது அதனாலதான் உள்ளுவதெல்லாம்னு வருது. அடுத்து பயன் கூட்டல் இலா பயன் கூட்டல் இலா வந்து பயனிலா அப்படின்னு வருது இன்னும் ஈயும் சேர்ந்து நீயா மாறிடுது பயனிலா. கல்லெடுத்து கல் கூட்டல் எடுத்து இங்கேயும் என்ன ஆகுது இரட்டிப்பாகுது இல் வந்து இரண்டாக இரட்டிப்பாயிட்டு இல் பிளஸ் ஏ சேர்ந்து லேவாக மாறுது ஒரு இல் மட்டும் ஏவோட சேர்ந்து லேவா மாறுது இன்னொரு இல் வந்து அப்படி இருக்கு கல்லெடுத்து. நானிலம் நான்கு கூட்டல் இளம் நம்பர் வருது இல்லையா ஸோ நம்பர் வரப்போ நான்குன்னு வரணும் நானிலம்ங்கிறது நான்கு நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த நாளையும் குறிக்கக்கூடியது ஸோ நான்கு கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்றனா நாடென்ற டூ வந்து இட்டு பிளஸ் ஊ இந்த ஊ போயிரும் ஊ போனதுக்கு அப்புறம் இட்டும் ஏவும் சேர்ந்து டேவாக மாறுது. அடுத்து களம் கூட்டல் ஏரி களமேரி இம்மும் ஏவும் சேர்ந்து மேவாக மாறுது. கதிர் சுடர் கதிர் கூட்டல் சுடர் இங்க என்ன ஆகுது வல்லின எழுத்து மிகுந்து வந்திருக்கு ஸோ அப்போ வல்லின எழுத்து வர்றதுனால இச்சு வருது இது இங்க சூவோட சாவோட வரிசை தானே அதுக்குரிய வல்லின எழுத்தான இச்சு சேர்ந்து கதிர் சுடர் அப்படின்னு வருது. அடுத்து மூச்சடக்கி மூச்சடக்கி அப்படிங்கிறத மூச்சு கூட்டல் அடக்கின்னு சொல்றாங்க. ஸோ இச்சு பிளஸ் ஊ இந்த ஊ போயிருச்சுன்னா இச்சும் ஆவும் சேர்ந்து சாவாக மாறுது அப்ப மூச்சடக்கி சாங்கிறது வருது. பெருமை கூட்டல் வானத்துக்கு பெருவானம் மை மட்டும் ரிமூவ் ஆயிரு ஈறு போதல் விதிப்படி மை வந்து விலகிட்டு பெரு கூட்டல் வானம் அப்ப பெருமை கூட்டல் வானம்ங்கிறதா பெரு கூட்டல் வானம் பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் மலை இக்கும் இம்மும் ஆவும் சேர்ந்து மாவாக மாறுது ஓகேவா மான் வரணும் அடிக்கும் மலை அப்படின்னு மாறணும். அடுத்து வணிகம் கூட்டல் சாத்து வணிக சாத்து இம்மு போயிட்டு இதுக்குரிய மெய்யெழுத்தான இச்சு வந்துருது ஓகேவா ஸோ வணிக சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று வந்து பண்ட மாற்று இம்மு மட்டும் ரிமூவ் ஆகுது பண்ட மாற்று இருபொருள் விதிப்படி இம்மு மட்டும் போயிட்டு பண்ட மாற்றுன்னு சேர்ந்து வருது. வண்ணப்படங்கள் இப்பு இருக்கு இல்லையா இப்பு போயிட்டு அதுக்கு பதில் இம்மா மாறுது இனெழுத்தான இம்மு வந்துருது வண்ணம் கூட்டல் படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள் ஓகேவா சரி இம்மு போயிட்டு தான் அதுக்குரிய இப்பு வரும் இப்படிதான் சொல்லணும் மாத்தி சொல்லக்கூடாது இதுதான் இது ரெண்டும் ஜாயின் ஆகி தான் இது வருது அப்ப இம்மு வந்து ஈர்ப்பொருள் விதிப்படி போயிட்டு இதுக்குரிய ஒற்றெழுத்தான இப்பு வந்துடுது ஸோ வண்ணப்படங்கள். விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த ஆ வரணும் ஓகேவா எப்படின்னா இவ்வு பிளஸ் ஊன்னு பிரிக்கலாமா ஊவ அப்ப ஊ போயிட்டு அதோட ஆ சேரும் போது யூ பிளஸ் ஆ வாவாக மாறுகிறது அப்ப அறிவடைந்த அப்படின்னு சொல்லி வந்துடும் அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து 34 சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக இருக்கு
அவ்வளோதான். இதோட வந்து உங்களுக்கு செகண்ட் டேர்ம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். ஜஸ்ட் இதை ஒரு தடவை நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து விதிகள் எதுவும் இல்லாமல் அப்படியே படித்து வச்சுக்கலாம். இடம் எல்லாம் இதை எப்படி பிரிக்கலாம்? இடம் கூட்டல் எல்லாம் ஏ வரணும். மாசற மாசு கூட்டல் அற அப்படின்னு வரணும். குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார். ஊ மட்டும் ரிமூவ் ஆகணும். அடுத்து கைப்பொருள்னா கை கூட்டல் பொருள் கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லா மானம் இல்லா. பசி இஞ்சி பசி கூட்டல் இஞ்சி பசி இஞ்சின்றதுக்கு பசி கூட்டல் இஞ்சி. படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு காட்டாறு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். காடு கூட்டல் ஆறு வந்து காட்டாறுன்னு மாறுது. அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும். நன்றி அறிதல் அதை பிரிச்சோம்னா நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை. பாட்டிசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுறங்கு கண் கூட்டல் உறங்கு. வாழை இலை வாழை கூட்டல் இலை வாழை இலை வந்து வாழை கூட்டல் இலை. கை கூட்டல் அமர்த்தி கை அமர்த்தி யா வரணும் கை அமர்த்தி. பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று. போகி பண்டிகை அதை பிரிச்சோம்னா போகி கூட்டல் பண்டிகை. பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம் தே வரணும் உள்ளுவதெல்லாம். பயன் கூட்டல் இலா பயனிலா. கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து. நானிலம் வந்து நான்கு கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்ற வந்து நாடென்ற. களம் கூட்டல் ஏரி களமேரி களமேரி மே வரணும். கதிர்ச்சுடர் வந்து கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வானம் பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் மழை மா வரணும் அடிக்கும் மழை. அடுத்து வணிகம் கூட்டல் சாத்து வணிகச் சாத்து வணிகச் சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று. வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள். விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த. ஸோ இந்த வீடியோவில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடியது பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.